சிறப்பான தரமான சம்பவம்லாம் நீ பாப்பீங்கடா. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே 12 நாள் ஆச்சு மக்களே நம்மளோட சேனலில் வீடியோ போட்டு உங்கள்கிட்ட பேசியும் 12 நாள் ஆச்சு. இவ்வளோ கேப்பு பாருங்கள், எவ்வளோ பெரிய கேப்பு. நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ கேப் ஆகும்னு. ஆனால் ஆயிடுச்சு. என்ன செய்கிறதுன்னு எனக்கும் தெரியல மக்களே. அது என்னன்னா கொஞ்சம் வேலையில் மாட்டிக்கிட்டேன், அதனால தான் வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. 12 நாளாக நம்ம சேனலில் அப்லோடே பண்ண முடியல. கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் கண்டிப்பாக வீடியோ பண்ணணுன்னால தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஒரு ட்ரெய்லர் தூக்கிட்டு வந்திருக்கோம் மக்களே. அதை பார்க்குறதுக்கு தான் வேறு லெவலில் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு இதோட தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு நான் மூச்சு பண்ணுறேன். கண்டிப்பாக வரோம். அடுத்த வாரத்துலேருந்து வேறு லெவல் வீடியோ போடலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி எந்த ட்ரெய்லர் பார்க்க போகிறோம்னா ரெட்ரோ படத்துலேருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஒரு ஹவருக்கு முன்னுக்கு. இப்போ தான் நான் வேலை முடிஞ்சிட்டு வந்தேன். அதுக்கிட்டையும் டக்குன்னு நானும் எல்லாத்தையும் செட்டப் பண்ணிவிட்டு வந்தாச்சு, உட்காந்துட்டோம் இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுது ஒரு ஐடியாவும் இல்லை மக்களே. ஏன்னா நான் ஒன்று கூட பார்க்கல. உங்கள் கூட சேர்ந்து அப்படியே பார்த்துடலான்னால தான் இன்றைக்கி இந்த ட்ரெயிலர் தூக்கிட்டு வந்துட்டோம் மக்களே. கண்டிப்பாக வேறு லெவல் சம்பவம் இருக்க போது. டீசர்லேயே பார்த்தீங்கன்னா செம்மையாக சம்பவத்தை வந்து காட்டியிருந்தாங்க. சூர்யானோட அந்த சம்பவம் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரெய்லரில் எப்படி காட்ட போகிறாங்க, எப்படி இருக்க போகுது எல்லாத்தையும் இந்த ட்ரெய்லரில் பார்த்துடலாம் மக்களே. உங்க கூட சேர்ந்து இந்த ட்ரெய்லரை பார்த்தெல்லாம் பார்க்குற முன்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ட்ரெய்லரை பார்த்தலாம். லெட்ஸ் go. வெல்கம் 10 நிமிஷத்துல மான் கறி பிரியாணி ரெடி. மான் கறி பிரியாணியா? அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ரெட்ரோ. சூர்யா அண்ணன் லுக்கா பாருங்க. ஜெயராம் சாரோட லுக்கா பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ ஓ ஓ ஓ குடுக்குற போதை செமையா எடிட் பண்றாங்க. போய் இந்த ரத்தம் சண்டை போய் திடீர்னு பீஸ் டெமோக்ரசி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்ல உட்கார்ந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. என்ன இது வேற லெவல் பண்ணி வச்சிருக்காங்க ட்ரெய்லரை. எதுவுமே சரியா இல்லடே. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். ஓ ஆனால் இடப்பட்ட எங்கள் வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், என்ன கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. வா இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போலாது. நிறைய அளவிச்சிட்ட பாரு. இவ்வளவுதான். எப்போ வருவான்? சிறப்பான தரமான சம்பவம்லாம் நீ பாப்பீங்கடா. ஓ ரஜினி சாரோட டைலாக்லாம் வருது. இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே கைவிட்டு பொழந்துரும். ஓ பொழந்துருச்சு. தட்ன பொழந்துரும். தட்ன பொழந்துருச்சு. மிக்ஸ் பண்றாங்க வேற மாதிரி. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். அன்பும் அவனே டாடி இஸ் கமிங் டவுன். பாருங்க வேற மாதிரி சூர்யா அண்ணனோட அந்த ஃப்ரேம் பாருங்க. 1 May
ரொம்ப யூனிக்காக பண்ணி வச்சுருக்காங்க மக்கள். ட்ரெய்லரே செம்மையாக இருக்குது. எடிட்டர் வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது இந்த ட்ரெய்லர். ரொம்ப யூனிக்காக இருக்குது மக்களே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டைலாக்காக மிக்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பாட்டாக மிக்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து சீனாக மிக்ஸ் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே ரிப்பீட்டாக வருது. அப்புறம் ஃபைட்லாம் நடக்குது, அதை வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. அது செம்மையாக இருக்குது. வேறு லெவல் மக்கள். இந்த ட்ரெய்லர் ரொம்ப யூனிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி தான், ஆனால் வந்து ஒரு சம்பவமாக இருக்க போகுது இந்த படமே. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து எப்படி எடுப்பார் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதே மாதிரி தான் அந்த யூனிக்காக இருக்குது. அவர் எடுக்கிற படம்லாம் எல்லாமே யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் வந்து யூனிக்காக இருக்குது. செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மக்கள் இந்த ட்ரெய்லரு. சூர்யாண்ணன் வர்ற எல்லா ஃப்ரேமும் வேறு லெவல் மக்களே. செமையாக இருக்குது. சூர்யாண்ணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையும் விடுறதுக்கு வந்துட்டு அவ்வளோ மூச்சு பண்ணுறாரு, ஆனால் விட முடியல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையிலலாம் ரத்தமாக இருக்குது. சம்பவம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார், விட முடியல அந்த சம்பவத்தை. அதை வந்து அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அது மட்டும் இல்லை மக்களே, ரஜினி சாரோட டைலாக்லாம் வந்துருக்கும். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. சூர்யாண்ணன் பேசியிருப்பார், அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப யூனிக்காக இருக்குது மக்கள். அது மட்டும் இல்லை, ஜெயராம் சாரோட லுக்கே வேறு லெவலில் இருக்குது. வித்தியாசமாக இருக்கார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபன்னும் இருக்கும், இப்போ எமோஷனு, அப்புறம் வந்துட்டு மாசு எல்லாமே இருக்க போகுது இந்த படத்தில். லவ் எல்லாமே மக்களே செம்மையாக இருக்க போகுது. சந்தோஷ் நாராயண் சார் வந்து செம்மையாக மியூசிக்லாம் போட்டு வேறு லெவலில் வந்து பண்ணி வச்சுருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது மக்களே. ஃபைட் பண்ணுற விதமும் செம்மையாக இருக்குது. அது வேறு மாதிரி. குறிப்பாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எடிட்டர் வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அது செம்மையாக செஞ்சுருக்காங்க பார்க்கும்போது. வேறு மாதிரி மக்களே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப யூனிக்காக வரப்போகுது சூர்யா அண்ணனோட படம். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கங்குவாவுக்கு அடுத்தது இந்த படம் வந்து வேறு லெவல் பிளாக் பஸ்டர் அடிக்கணும். நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஏன்னா கங்குவா வந்துட்டு அது வந்து ஒரு ஃப்ளாப் படம் தான். இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. ரெட்ரோ படம் நான் அடித்து சொல்கிறேன், செம்மையாக இருக்க போகுது மக்களே. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேறு மாதிரி இருக்க போகுது. செம்மையாக செஞ்சுருக்காங்க மக்களே. ட்ரெய்லரு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி சூர்யா அண்ணனோட படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப யூனிக்காக இருக்குது. வேறு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்கள் இந்த ட்ரெய்லர். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு என்ன பிடிச்சி நம்ம காமெண்ட் வந்து சொல்லுங்கள், நானும் பார்க்க போகிறேன். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே இந்த ரியாக்ஷனை. கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ந்து நானும் வீடியோ போடுறேன், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக நான் வந்து நிறைய வீடியோ போடுறேன், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்கள் இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்று நிறைய வீடியோ இதேமாரி நம்ம சேனலில் வரப்போது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பை மக்களே.